Hello everyone. இன்னைக்கு part 9 Excel வீடியோல text functions பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அப்பர். நம்ம கிட்ட இருக்க டெக்ஸ்ட் கம்ப்ளீட்டா கேபிட்டல் லெட்டர் வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அப்பர் ஃபங்க்ஷன். எப்பயும் போல ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் நேம் அப்பர் அப்படின்னு டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா என்டையர் டெக்ஸ்ட்டுமே கம்ப்ளீட்டாக கேபிட்டல் லெட்டராக மாறிடும். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிறது வந்து ஸ்மால் லெட்டராக வேணும் அப்படின்னா நம்ம லோயர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் ஈக்குவல் டு லோயர் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸாக மாறிடும். நெக்ஸ்ட் ப்ராப்பர் ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வேர்ட்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எனக்கு கேபிட்டலா வேணும் அப்படின்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஃபங்க்ஷன். ஸோ எப்பயும் போல ஈக்குவல் டு ப்ராப்பர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் என்னவா மாறிடும் அப்படின்னா கேபிட்டலா மாறிடும். அடுத்து ரைட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க வேர்ட்ல ரைட் சைட்ல இருக்க கேரக்டர்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா ரைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கொடி அப்படின்ற வேர்டு மட்டும் தனியா வேணும் அப்போ ஈக்குவல் டு ரைட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எத்தனை டெக்ஸ்ட் அதாவது எத்தனை கேரக்டர்ஸ் உங்களுக்கு அந்த ரைட் சைட்ல இருந்து வேணுமோ அதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி போடணும். எனக்கு 4 கேரக்டர் வேணும். ஸோ 4 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணா அப்படின்னா லாஸ்ட்ல அதாவது ரைட்ல இருக்க கொடி அப்படின்ற வேர்ட் மட்டும் தனியா வந்துடும். அதே மாதிரி தான் லெஃப்ட்ல இருக்க ஒரு பர்டிகுலர் கேரக்டர்ஸ் மட்டும் தனியா வேணும் அப்படின்னா லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எத்தனை கேரக்டர் வேணும் லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. எனக்கு 5 கேரக்டர்ஸ் வேணும். 5 கொடுத்துட்டு என்டர் பண்ணேன் அப்படின்னா ரதி அப்படின்றது மட்டும் எனக்கு தனியா வந்துருச்சு. எனக்கு ரைட்டும் வேண்டாம் லெஃப்டும் வேண்டாம் மிடில் இருந்து வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் மிடில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். மிடில்ன்ற ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கமா கொடுத்துட்டு ஸோ நம்ம வந்து மிடில்ல தானே எடுக்க போறோம். மிடில்ல 4th பொசிஷன்ல இருக்கு. எப்படி அப்படின்னா ஏவி அப்படின்றது ஃபர்ஸ்ட், ஏ வந்து ஃபர்ஸ்ட், வி வந்து செகண்ட், இருக்க ஸ்பேஸ் வந்து 3rd அப்படின்னு கவுண்ட் பண்ணிக்கும். சி எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா 4th பிளேஸ்ல இருக்கு. ஸோ நான் 4ன்னு கொடுத்துட்றேன். அந்த மிடில்ல எத்தனை கேரக்டர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. எனக்கு அகெயின் அந்த 4 கேரக்டர்ஸ் தான் வேணும். அந்த கோடு மட்டும் தான் எனக்கு தனியா வேணும். ஸோ அதையும் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கோடு அதாவது மிடில்ல இருக்க கோடு மட்டும் தனியா வந்துடும். அடுத்து லென்த். நான் கொடுத்துருக்க வேர்ட்ல எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் லென்த் ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ல இருக்க கேரக்டர்ஸோட கவுண்ட் வந்து தனியா வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ட்ரிம். இப்போ நான் கொடுத்துருக்க வேர்டில் இடையில என்ன இருக்கு அப்படின்னா ஸ்பேஸ்லாம் இருக்கு. ஏவி கோட் பிரேக்கர் இடையில நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ட்ரிம் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ட்ரிம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி தான் எப்பயும் போல இஸ் ஈக்குவல் டு ட்ரிம் அந்த ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரிம்ல இருக்கு அதாவது அந்த ஸ்பேஸ்லாம் ட்ரிம் ஆகி நமக்கு ப்ராப்பரான வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைண்ட். நம்ம கொடுத்துருக்க வேர்டில் ஏதாவது ஒரு கேரக்டரை ஃபைண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஆனால் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ். கேஸ் சென்சிட்டிவ் மீன்ஸ் இப்போ நான் வந்து சி அப்படின்றது கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நான் இங்கே கொடுக்கும்போது கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுக்கணும். இதுவே இ அப்படின்றது இங்க ஸ்மால் லெட்டர்ல இருக்குன்னா இ அப்படின்றத ஸ்மால் லெட்டர்ல தான் கொடுக்கணும். இயை வந்து நான் கேபிட்டல்ல கொடுத்தாலோ இல்ல வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கிற ஸ்மால்ல கொடுத்தாலோ எனக்கு அங்கே எரர் காட்டும். ஸோ ஃபைண்ட் ஃபங்க்ஷன் வந்து கேஸ் சென்சிட்டிவ்னால கரெக்டா நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு எந்த லெட்டரை நான் ஃபைண்ட் பண்ண போறேனோ அந்த லெட்டரை மென்ஷன் பண்ணிக்கிறேன். நான் சி அப்படின்னு தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு எதுல இருந்து வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணீங்க அப்படின்னா சி எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா 4th பொசிஷன்ல இருக்கு. ஸோ 4 அப்படின்னு வந்துருச்சு. சர்ச். இந்த வேர்ட்ல எனக்கு ஒரு பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் சர்ச் பண்ணணும் அப்படின்னா சர்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷனோட நேமை கொடுத்துட்டு எந்த கேரக்டர் வேணுமோ அந்த கேரக்டரை டபுள் கொட்டேஷன் கொடுத்துடலாம். நான் வந்து டி தான் சர்ச் பண்ண போறேன். ஸோ டி அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன்ல கொடுத்துட்டு எந்த டெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ண போறேன் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து சர்ச் பண்ண போறேன். அதையும் செலக்ட் பண்ணி என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா டி எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா 6th பொசிஷன்ல இருக்கு. அடுத்து ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன்.
ரீப்ளேஸ் எதுக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேரக்டரையோ இல்லை பர்டிகுலர் வேர்டையோ ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் என்ன கேட்குது அப்படின்னா ஓல்டு டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் அந்த ஓல்டு டெக்ஸ்ட். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் நம்பர். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஏவி அப்படின்றதான் மாற்ற போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்குது அப்படின்னா 1ல் தான் இருக்குது. அப்போ நான் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எத்தனை கேரக்டர்ஸ் மாற்றணும் அப்படின்னா எனக்கு 2. இந்த ஏவி மாற்றினா போதும், அதனால 2 அப்படின்னு கொடுத்துட்டேன். நியூ டெக்ஸ்ட் கேட்குது. நியூ டெக்ஸ்ட்னா இந்த ஏவிக்கு பதிலாக என்ன கேரக்டர் நீ கொடுக்க போற அப்படின்னு கேட்குது. நான் விஏ அப்படின்னு கொடுக்க போகிறேன். அதுவும் டபுள் கொட்டேஷனில் தான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா நான் கேரக்டர் வந்து டெக்ஸ்ட் கொடுக்கறதுனால நான் டபுள் கொட்டேஷன் கொடுக்குறேன். ஸோ விஏ அப்படின்னு டைப் பண்ணி க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஏவி இருக்கிறது விஏவா ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எக்ஸல் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.